விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. பகவானுடைய கிருஷ்ணனுடைய ஆயுதம் என்னன்னா கடாட்சம். இந்த கடாட்சம்னா எல்லாருக்கும் இல்லை, இது சத்ருக்களுக்கு. பிரகசிதானனம் கிருஷ்ணா பிரேம வீக்ஷணம் மதுரம் மதுரம் வபுரஸ்ய விபோஹ மதுரம் மதுரம் நயனம் மதுரம். கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், அங்க குருட்சேத்திரத்துல தான் ஆயுதம் அந்த கடாட்சம். இங்க எப்படின்னா மதுரம்ங்கிறார். கடாட்சமே உன்னுடைய கடாட்சத்தை என் மேர்ல போட்டு சிசிரி குருதே கதானுனா, என்னை எப்ப ஜில்லுன்னு பண்ண போறேங்கிறார் கருணாமிர்தாச்சாரியார். என்னை எப்ப ஜில்லுன்னு பண்ண போற? ஜில்லுன்னு பண்றதுன்னா என்ன? ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒரு தடவை என்ன பாரு போறோம். உன்னுடைய கடாட்சத்தை என் மேல போட்டா உடனே ஜில்லுன்னு ஆயிடுவேன். அந்த கடாட்சம் எப்பேற்பட்ட கடாட்சம்னா மதுரம். त्वत्सुन्दरस्मित निरीक्षण तीव्रकाम तप्तात्मनां पुरुषभूषणा देहि दास्यम्. இதே பிரணய கீதத்தில் கோபிகைகள் சொல்றா, வேணுகானத்தை கேட்டுட்டு வந்து நிற்கிற கோபிகைகள் சொல்றா, கிருஷ்ணா எதுக்கு இங்க வந்து நிற்கிறோம் நீ நினைச்சுட்டு இருக்க? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டெல்லாம் வரல, வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமோ? त्वत्सुन्दरस्मित निरीक्षण तीव्रकाम तप्तात्मनाम. அப்படி ஒரு சிரிப்பைய, அழகான ஒரு சிரிப்பு, அழகான கருணையை வருஷிக்கக்கூடிய கடாட்சம், அதை பார்க்கணுங்கிற ஆசையில தான் நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம், உனக்கு சேவை பண்ணின்னு வந்து நிற்கிறோம். இந்த பகவானுடைய கடாட்சம் என்ன பண்ணும்னா மயக்கிறதா. இந்த கடாட்சம் மயக்கிறது. இங்க ராதாதேவி சொல்றா, அசமசரகீலிதம். உன்னுடைய திருவடியிலேருந்து திருமுகம் வரையில் நாங்க எத்தனை தரம் அனுபவிச்சிருந்தாலும் அந்த கடாட்சத்துக்கு சமம் உண்டான்னு கேட்க. அந்த கடாட்சம் கருணை, கருணை மழை பொழிந்தல் அகம் குளிர பார்வை ஒன்றே. வேற ஒன்றும் வேண்டாம் விட்டார். பூத்துக்காடு வேங்கடகவி வேற என்ன, சங்கநிதி பத்மநிதி எல்லாம் வேண்டாம், குபேர சம்பத்து ஐஸ்வர்யம் வேண்டாம், உன் கடாட்சம் போரும். உன்னுடைய கடாட்சமே எனக்கு போரும். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனாங்கிற சபரி. பல கேள்விகள்லாம் கேட்டார் சுவாமி. அப்போ சபரி சொல்கிறா, பெரிய பெரிய ரிஷிகள்கிட்டெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்கிட்ட போய் கேட்குறையே. ஆனால் ஒன்று சத்தியம் என்னன்னா, இந்த தபஸ் பண்ண ரிஷிகளுக்கெல்லாம் தபஸ் சித்திச்சதோ சித்திக்கலையோ, தபஸ் பண்ணாத எனக்கு தபஸோட பலன் சித்திச்சு கொடுத்து இது மாதிரி வந்து நிற்கிற. நான் ஒரு வேடஸ்திரீ ஆச்சே, எனக்கு வந்து நிற்கிறையேன்னு இத்தனை நாளாக நினச்சேன். இப்போ அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட எனக்கு இப்போ கிடையாது. ஏன் தெரியுமோ? சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி. இப்படி உன்னுடைய கடாட்சம், ஒரு பிரேமையோடு கூடின உன்னுடைய கடாட்சத்தினால நான் சபரி ஒரு வேடஸ்திரியான நான் பவித்திரமாயிட்டேங்கிறாங்க. சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா. அசமசரகீலிதம் யாமிகே கமிக சரணம். இப்படியே அழுதுண்டே வரும்பொழுது அது தாண்டி அந்த ராதாதேவி இனி தாங்க முடியாதுங்கிற நிலையில, நீ எப்ப வரலையோ மம மரணமேவ வரம். இந்த அஷ்டபதி தான் உத்கிருஷ்டமான விரகம். நான் உயிரை விட்டுடுவேன். அதிவிதத கேதனா கிமிதி விஷகாமி விரஹானலம் அகேதனாயாமிகே கமிக சரணம். அதி விதத கேதனா.
இந்த ராதாதேவி சொல்றா, நான் எதெல்லாம் விட முடியாதோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனேங்கிறா. அத்தி விதத்த கேத்தனா, எதெல்லாம் விட முடியாதோ எல்லாத்தையும் விட்டேனே. பத்தி சுதான்வய பிராதரு பாந்தவா நதி விலங்கியது. ஆத்துக்காரரை விட்டேன், குழந்தைகளை விட்டேன், கூட பிறந்தவாளை விட்டேன், மாமனார் மாமியார், மாடு கண்ணு புடவனக வீடு வாசல் சௌக்கியம் பாக்கியம் இத்தனை விட்டதில்லை, வெக்கம் மானத்தை விட்டுட்டு வந்துட்டோம். அத்தி விதத்த கேத்தனா, இது மாதிரி விட்டேங்கிறாலும் இது மாதிரி விட்டது தான் பகவானுக்கு பெருமையா. பகவானுக்கு எது பெருமை அப்படின்னா, இதெல்லாம் விட்டுட்டு நிற்கிறா பாருங்கோ, அதுதான் பெருமையா. இவாளுக்கெல்லாம் அக்கிஞ்ச நாள்னு பேர். ஒன்றும் கிடையாது பாருங்க. இவாளுக்கு யார் இருக்கா? ஒன்று வேண்டான்னு விட்டுவிட்டா. ஆத்துக்கார் வேண்டாம், ஆத்துக்கு குழந்தைகள் வேண்டாம், மாமனார் வேண்டாம், மாமியார் வேண்டாம், இல்லை சம்சாரம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், பந்துக்கள் வேண்டாம், எதுவும் வேண்டான்னு, வீடு வாசல் வேண்டாம், பணங்காசு வேண்டான்னு, ஒன்றும் வேண்டாம், கிருஷ்ணன் போரும்னு வந்துட்டா அவனுக்கு அக்கிஞ்சனன்னு பேர். உங்களுக்கு என்னடா சொத்துன்னு கேட்டால் என்ன சொல்கிறார்? எனக்கு 10 பில்டிங் இருக்குது, வாடகை விட்டுருக்கேன், வருமானம் வருது. பிஸ்னஸ் பண்ணுறேன், வருமானம் வருது. டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன், வருமானம் வருது. அப்புறம் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், வருமானம் வருது. பேங்கில் உத்தியோகமாக இருக்கேன், வருமானம் வருது. விவசாயம் பண்ணுறேன், வருமானம் வருது. நமக்கு சொத்து என்னன்னு கேட்டால் நிலத்தை சொல்கிறோம், ஃபேக்ட்ரி சொல்கிறோம், ஆஃபீஸை சொல்கிறோம், எதையோ ஒன்று சொல்கிறோம். இது நமக்கு சொத்து இதுன்னு. சர்வேஸ்வரனான வைகுண்டவாசியான பரமாத்மாவை போய் உனக்கு சொத்து என்னன்னு கேட்டால் மகாலட்சுமின்னு சொல்ல மாட்டான், வைகுண்டம்னு சொல்ல மாட்டான். யாருடா சொத்து பகவானுக்குன்னா, தனக்குன்னு ஒன்று வச்சுக்காமல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பகவானே கதின்னு கிருஷ்ணன் போரும்னு இருக்கிற அகிஞ்சனாள் தான் அவனுக்கு சொத்தான் பகவானுக்கு. அதை குந்தி தேவி சொல்கிறா, நமஹா அகிஞ்சன வித்தாயா நிவிற்த்த குணவிற்த்தையேங்கிறா குந்தி ஸ்துதியில். இவா விட்டுட்டேன்னு சொல்கிறது முழுக்க பகவான் நோட் பண்ணி வச்சுக்கிறான். விட்டவாளெல்லாம் ஹிருதயத்தில் வச்சுக்கிறான். ஏ தாராகார புத்திராப்தான்னு பிராணான் வித்த மிமம்பரம். துர்வாச மகரிஷிகிட்ட சொல்கிறான், அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு அபச்சாரம் பண்ணின காலத்தில் பகவான் சொல்கிறான் துர்வாசத்தை, என் பக்தாளை என்னால் எப்படி கைவிட முடியும்னு கேட்குறான். கதம் தானு தியக்து முத்சகே, எப்படி கைவிட முடியும்? ஏன்னா விட முடியாததெல்லாம் எனக்காகனா விட்டுருக்கா. ஏ தாராகார புத்திர ஆப்தான்னு, சம்சாரத்தை விட்டுட்டா, குழந்தைய விட்டுட்டா, வீட்டை விட்டுட்டா, சௌக்கியத்தை விட்டுட்டா, சொத்து சுகத்தை விட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் வேணும்னு ஓடி வந்தவாளை என்னால் எப்படி கைவிட முடியும்னு கேட்குறான் பகவான். இது மாதிரி விட முடியும்னு கதையில் கேட்கலாமே தவிர விட முடியுமா? உண்மையா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட முடியுமா? அவவா குடும்பத்தில் தானே இருக்கும். நினச்சி பாருங்கோ, கனவுல கூட விட முடியாது. கனவுல கூட நமக்கு நம்ம குடும்பத்திலையும் நம்மக்கிட்டையும் சம்சாரத்திலையும் குழந்தைகள்கிட்டையும் தான் அபிமானம். கனவுல கூட நம்மளால் விட முடியலையே, எப்படி நினைவில் எப்படி நம்மளால் விட்டுட்டு வர முடியும்? எல்லாத்தையும் வெக்கமானத்தை உள்பட விட்டுட்டேங்கிறா, வெட்கத்தை கூட லஜ்ஜையை கூட விட்டேங்கிறா கோபிகைகள். எல்லாத்தையும் தியாகம் பண்ற. இது மாதிரி விடுறத பகவான் என்ன பண்றா தெரியுமோ? ரொம்ப சந்தோஷப்படுறானா. ஏவாமயீஷே கிருதசௌஹுர்தார்த்தாஹ ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு கிருஹேஷு ஜாயாத்மஜராதிமத்சு ந பிரீதியுக்தாக. ரிஷபதேவர் சாட்சாத் பரமாத்மா. அந்த ரிஷபதேவர் உபதேசம் பண்ணும்போது சொல்றார், ஏவா மயீஷே, தன்னை சொல்றார். பரமாத்மாவானதுனால தன்னை சொல்லிக்கிறார். எங்கிட்ட என்னுடைய பக்தாளுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமோ? கிருதசௌஹுர்தார்த்தா, எங்கிட்ட உள்ள ஆசை அவளுக்கு யார்த்தையுமே கிடையாது. ஜனேஷு தேகம் பரவார்த்திகேஷு, யார்த்தையுமே அபிமானம் கிடையாது. சர்வதா தேகம்பர வார்த்திகேஷு, உடம்பை பற்றி பேசுகிறவாளை கண்டாலே பிடிக்காதான் பக்தாளுக்கு. உடம்பை பற்றி பேசினா பிடிக்காது. தேகம்பர வார்த்திகேஷு கிருஹேஷு ஜாயா, வீட்டில் அபிமானம் கிடையாது, சம்சாரத்தில் அபிமானம் கிடையாது, புள்ளேட்ட அபிமானம் கிடையாது, ஐஸ்வர்யத்தில் அபிமானம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஆஸ்பதமாக உள்ள குடும்பத்தில் அபிமானம் கிடையாது.
கிரகேஷு ஜாயாத்மஜராதிமத்சு ந பிரீதியுக்தாக. அதுலெல்லாம் உண்மையான அபிமானம் இல்லை. அபிமானம் யார்கிட்ட தெரியுமோ? மயி கிருத்த சௌஹுர்தார்த்தாக, எங்கிட்டு தான் அபிமானம். அப்ப அபிமானம் ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரி பார்த்தா தெரியுறதுன்னு அவளை நடிக்கிறாங்க. அவ யாவதர்த்தாஸ்டலோகே, அவளால் சில காரியம் ஆக வேண்டியிருக்கு. 10 பாகவதால் ஆற்றுக்கு அழிச்சுன்னு வரதா இருந்தால் மாமி சமைச்சு போட்டால் தானே அழிச்சுன்னு வர முடியும். அதுக்காக ஒன்றை மாதிரி உண்டாடின்னு அவளை கொண்டாடுறாரு. உண்மை அது இல்லை. 10 பாகவதாளுக்கு சாப்பாடு போடணும், ஹோட்டல்லையே வாங்கிட்டு வர முடியும். இவ ஆற்றுல இருக்கிறதுனால தானே அழிச்சுன்னு வர முடியுது. அதனால இவருக்கு அவளால் காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனால தான் அவள்கிட்ட பிரியம் மாதிரி இருக்கார். இதுவரை உண்மையான பிரியம் எங்கிட்ட தாங்கிறான் பகவான். எங்கிட்ட வச்ச பிரியம் என்னுடைய பக்தாளுக்கு வேற யார்கிட்டையுமே கிடையாது. எங்கிட்ட வச்ச அன்புக்காக என்ன பண்ணுவா தெரியுமா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவா. எங்கிட்ட அப்படி அன்பு ஏன் வைக்கக்கூடாது? உங்ககிட்ட ஏன் அன்பு வைக்கக்கூடாது? வீடு வாசல்லாம் அன்பு வைக்காம அத்தனை அன்பையும் பகவான்கிட்ட வைக்கணுங்கிறாளே, ஏன் வைக்கக்கூடாதுங்கிறா கோபிகைகள். இப்போ ஆத்துக்கார்ட்ட பிரியம் வைக்க வேண்டாமா? இல்லை சம்சாரத்தில் பிரியம் வேண்டாமா? குழந்தைகள்கிட்ட வேண்டாமா? வீட்டில் வேண்டாமா? பந்துக்கள்கிட்ட வேண்டாமா? எல்லார்ட்டையும் தானே அன்பு வைக்கணும். சும்மா 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 கிருஷ்ணன்ட்டு அன்பு வைக்கலாமான்னு கேட்குறாளே, அப்படி கேட்குறதே தப்பு. இவாகிட்டலாம் எதுக்கு அன்பு வைக்கணுங்கிறா கோபிகைகள். எதுக்காக அன்பு வைக்கணும்? குர்வந்திஹி த்வயிரதிம் குஷலாஸ்வாத்மன் நித்யப்ரியே பதிசுதாதிபிஹி ஆர்த்திதைஹி கிம். கிருஷ்ணனை பார்த்தே கேட்குறா, ஏன் அப்படின்னா உங்ககிட்ட அன்பு வச்சாச்சு. நித்தியப்பிரியனான உங்ககிட்ட வச்ச பிரியத்தை திருப்பி நான் குடும்பத்தில் வைன்னா என்னால் என்னமா வைக்க முடியும்? குடும்பம்ங்கிறது என்னன்னா ஆர்த்திதைஹி. ஆர்த்தினா துக்கத்தை கொடுக்குறவாங்கிறாரு. கோபிகைகள் சொல்கிறா, புள்ளேட்ட அபிமானம் வச்சா என்ன பலன்னா அழணும். சம்சாரத்தில் அபிமானம் வச்சா என்ன பலன்னா அழணும். ஆத்துக்காரில் அபிமானம் வச்சா என்ன பலன்னா அழணும். வீட்டில் அபிமானம் வச்சா என்ன பலன்னா அழணும். பந்துக்கள்கிட்ட அபிமானம் வச்சா என்ன பலன்னா அழணும். கூட பிறந்தவர்கள்ட்ட அபிமானம் வச்சா ரிசல்ட்டு அழுக. பகவான்கிட்ட அபிமானம் வச்சா ரிசல்ட்டு சந்தோஷம். அங்கே உண்டிதான் ஆனந்தம். பாகி எல்லாம் பரிணாமத்தில் துக்கத்தை கொடுக்கக்கூடியது, பரிணாமத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது பகவான். நித்யப்ரியே பதிசுதாதிபிஹி ஆர்த்திதைஹி. ஆர்த்திதைஹி கிம். அவகிட்ட எனக்கு ஆசை வைனா என்னமா ஆசை வைக்க முடியும்? இப்போ நான் ஏதோ பொம்மநாட்டி விஷயம் ஆத்துக்காரர் விஷயமானு நான் சொல்கிறேன். இது அப்படியே திருப்பி ஆம்பளைகள்லாம் சம்சாரத்திலையும் வச்சுக்கணும். நான் ஏதோ கோபிகைகள் சொல்கிறதுனால கணவன் சொல்லின்னு இருக்கேன். இதே கணவன் அர்த்தம் இல்லை. அந்த அவர் மாமின்னு நினச்சிக்கணும். இது ஆம்பளை விஷயமா ஆம்பளையும் நினைக்கணும், பொம்பளையும் நினச்சிக்கணும். இந்த விஷயத்தை நீ இப்படியெல்லாம் என்னை கழட்டி விடணும்னு ஒட்டி நினச்சிடாத. தன்ன பிரசீத பரமேஸ்வரா சிந்தியாக ஆசாம்பிருதாம் துவயி சிராத்து அரவிந்த. இது நேத்திக்கு பார்த்துட்டு வந்த ஆசை இல்லைங்கிற. நேத்திக்கு ஒன்றை பார்த்துட்டு வந்த ஆசை இல்லை. சிராத்து எவ்வளவு எவ்வளவு வருஷமா உள்ள பிரேம இது. இவ்வளவு ஆசை வச்சுட்டு இந்த ஆசையை நீ கட் பண்ண பார்க்குறிய திரும்பி போன்னு. அப்படி கட் பண்ணி விடாத. துவயி சிராதனவின் அரவிந்த நேத்ராய. இப்பேற்பட்ட உனக்காக தியாகம் பண்றதுன்னா எங்களுக்கு தியாகம் பண்ணக்கூடாதது என்ன இருக்கு? உனக்காக விடக்கூடாதுங்கிறது எங்களுக்கு என்ன இருக்கு? அதி விதத கேதனா கிமிதி விஷகாமி விரஹானலம் அச்சேதனாயாமிகே தமிக சரணம்.
ஒரு கால் நீ வரவே இல்லைன்னு வச்சுக்கோ, நீ என்கிட்ட வரவே இல்லைன்னா கடைசியில் என்ன தெரியுமோ, என்னை பார்க்கவே முடியாதோன்னா. நானா ஒரு முயற்சி பண்ணி ஜீவனை விடணுங்கிறது இல்லை. கிமிதி விஷகாமி விரகானலம், என்னால் தாங்க முடியல இந்த விரகத்தை. விரகமாகிற அக்னி, விரகாக்னி கொழுந்து விட்டு எரியறது. எரியற அக்னிக்கு ஜலத்தை தெளிக்கணும். ஜலம் தெளிச்சா அக்னி அணைஞ்சிடும். எங்களுடைய விரகாக்னி இப்படியே கொழுந்து விட்டு எரியறதே உடம்புல. இதுக்கு ஒரு ஜலம் தெளி. ஜலத்தை தெளிச்சேன்னா இந்த அக்னியை அணைஞ்சு நாங்கள் உயிரோடு இருப்போம். அது என்ன அக்னின்னா, சிஞ்சாங்கனஸ்வதராமிருத புரகேனா ஆசாவலோக கலகீத ஜகிருச்சயா அக்னி. உன்னுடைய அதராமிருதமாகிற அந்த அமிர்தம் அக்னியை வச்சு, அக்னியை கொடுத்து, அந்த தீர்த்தத்தை கொடுத்து, அமிர்தத்தை கொடுத்து இந்த அக்னியை அணை. ஒரு கால் நீ எனக்கு தரிசனம் கொடுக்காமல் மாத்திரம் இருந்துட்டேன்னா கடைசியில் என்ன ஆகும் தெரியுமோ, தியானே நயாம பதயோ பதவீம். இப்படியே நாங்கள் இப்படியே உட்காண்டே இருப்போம். இந்த விரகாக்னி எங்கள் உடம்ப முழுக்க அழிச்சுடுங்கிறா. அக்னியே எங்கள் சரீரத்தையே அழிச்சுடும். தியானத்தினால உன்னோட சரணாரவிந்தத்தை வந்து அடைஞ்சிடுவோம். கிமிதி விஷகாமி விரஹானலம் அச்சேதனா நோச்சேத்வயம் விரகஜாக்யுபயுக்த தேகாः தியானேன யாம பதயோஹோ பதவீம் சகேதே. இந்த சரணத்தில் 3 விஷயம் சொல்கிறா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த விரகாக்னி எங்களை தகிக்கிறது. நீ வரலேன்னு வச்சுக்கோ, இந்த அக்னியா எரிக்கிற வரையில் நான் வெயிட் பண்ண மாட்டேன். மம மரணமேவ வரம் அதிவிதத கேதனா. நீ வரலேன்னா உயிரை விட்டுடுவேன். மம மரணமேவ வரம் விஷஸ்ய தாதா நகி மேஸ்தி கச்சித் சஸ்திரைச்ச வாவேஷ்மணி ராட்சசஸ்யா. இதே அந்த சீதாதேவி அசோகவனத்தில் பாதி ராத்திரி இப்படி பாவி ராவணன் சொல்லிட்டு போகிறானே, ராமரை பார்த்து 10 மாதம் ஆச்சே, என் நினைப்பவருக்கு இருக்கா இப்படி ராமாராமான்னு உருகிறமே, இனி இருக்கக்கூடாது, உயிரை விட்டுடணும். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் விஷத்தை வாங்கி குடித்து உயிரை விட்டுடுவோம்னா, விஷஸ்யதாதானகி. இந்த லங்கையில் யார் விஷம் தரப்போறா? ஒரு ஆயுதம் கத்தி இருந்தா குத்திரி ஜீவனை விட்டுடலான்னா கத்தி கிடைக்குமா? வேற என்ன பண்றதுன்னா, ஆனால் உயிரோட இருக்கக்கூடாது, ஜீவனை விட்டுடணும். எப்படிடா ஜீவனை விடலாம்னார். அவளுடைய பின்னல் கண்ணில் பட்டுதான். இதை அந்த மரத்து களையில் சுற்றி கழுத்துலையும் சுற்றிண்டு இதை சுலுக்க மாட்டேன்னு ஜீவனை விட்டுடுவோன்னு தீர்மானம் பண்ணுறா ராம விரகத்தில். மம மரணமேவ வரம் ருக்மிணி தேவி விக்ஷேகம் கதா கோபாலமூர்த்தி. நான் எப்போ பார்க்க போறேன்னு அழறா ருக்மிணி தேவி. யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மகாந்தகா வாஞ்சந்தி உமாபதிரிவ ஆத்மதமோபஹத்யை யர்ஹ்யம்புஜாக்ஷானலபேய பவத்ப்ரசாதம் ஜஹ்யாம் அசூனி பிரதகிருஷானி சதஜன்மபிகி ஸ்யாத். 7 ஸ்லோகம் எழுதி அனுப்புறா ருக்மிணி தேவி. நான் உன்னை கிருஷ்ணா கிருஷ்ணா வா வா வான்னு கூப்பிட்றேன். ஒரு கால் நீ வரலேன்னு வச்சுக்கோ, இந்த பாப்பி சிசுபாலனுக்கு கழுத்த மாத்திரம் நீட்டிடவே மாட்டேன். பின்ன எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது எதுக்கு தெரியுமா? எல்லாரும் மாதிரி புள்ள குட்டி பெத்துண்டு போக போக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லை, உனக்கு சரண சேவை பண்ணணும். யஸ்யாங்கிரி பங்கஜரஜஸ்னபனம் மகாந்தஹா வாஞ்சந்தி. மகான்கள்லாம் ஆசைப்படுறா உன் சரணம் வேணும்னு.
எது போல தெரியுமா? அங்க சரணதூளி வேணும்னு மகான்கள் எப்படி தெரியுமா ஆசைப்படுறா? உமாபதிரிவா, பரமேஸ்வரன் மாதிரி ஆசைப்படுறா. அப்படி அவள்லாம் ஆசைப்படுறா. வாஞ்சந்தின்னா அவ ஆசைப்படுறான்னா கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல. அப்பேற்பட்ட சரண சேவை எனக்கு வேணும். இது பின்னாடி குருட்சேத்திரத்தில் திரௌபதி கேட்கிறா. ஒவ்வொரு மகிழ்ச்சியும் பார்த்து கேட்கிறா, நீங்கள்லாம் எதுக்காக கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு 8 பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கே கிருஷ்ணனை, நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கும் பொழுது எல்லாரும் சொன்னது என்னன்னா, அவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் கல்யாணம். ஆச்சரியமாக சொல்கிறான். நாங்கள் வேற ஒன்றும் ஆசைப்படலை, அவனுடைய பள்ளி அறைய பெருக்கி கூட்டுற தொடப்பக்கட்டையாக நாங்கள் இருக்க ஆசைப்படுறோம். அந்த சேவை பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுறோம். யர்யம்புஜாக்ஷ நலபேய பவத் பிரசாதம். ஒரு கால் நீ எனக்கு வரலன்னு வச்சுக்கோ, நீ எனக்கு வரல, எனக்கு கிருபை பண்ணலன்னா நான் அந்த பாபிக்கு கழுத்தை நீட்டுடுவேன்னு மாத்திரம் நினைக்காத. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ? ஜெஹ்யாம் அசூனு, விரதம் இருப்பேன், சாப்பிட மாட்டேன், பட்னி கிடப்பேன். அதுவா ஜீவன் போற பரிந்தம் பட்னி கிடந்து உயிரை விட்டுடுவேன். நீ வராட்டா உயிர் போயிடும். ஏதோ உயிர் போயிடுத்தேன்னு நீ நினச்சிக்காத. அடுத்த ஜென்மா பொண்ணா பிறப்பேன், திருப்பி உனக்கு லெட்டர் போடுவேன். நீ வராட்டா ஜீவனை விட்டுடுவேன். அடுத்தது பொண்ணா பிறப்பேன், லெட்டரை எழுதுவேன். நீ வராட்டா உயிரை விட்டுடுவேன். அடுத்த ஜென்மா பொண்ணா பிறப்பேன், லெட்டரை எழுதுடுவேன். நீ வராட்டா உயிரை விட்டுடுவேன். இது மாதிரி எத்தனை ஜென்மா தெரியுமா? சத ஜென்மபிஸ்யாத், 100 ஜென்மாங்கிறார். 100 ஜென்மா ஆனாலும் லெட்டர் எழுதி உன்னை வரவழைச்சு உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவேனே தவிர அந்த பாபி சிசுபாலனுக்கு கழுத்தை நீட்டிட மாட்டேன். 100 ஜென்மாவானாலும் உனக்காக தான் உட்காண்டிருப்பேங்கிறார். சதஜன்மபிஸ்யா மம மரணமேவ. நீ வராட்டா, நீ கிருபை பண்ணாட்டா நான் என்ன பண்ணுவேன்? உயிரை விடுவேன். வர்தீரேவா கதிர்மே கோபாயா மாதவா கோவிந்தா மதுசூதனானந்தா மயி தயாம் குரு ஹரே. बोध रूपा यदि नो कुरुषे दयां वार्धीरेवा गतिर्मे